அங்கிள் நம்ம டீம் நல்ல ஃபார்ம்ல இருக்கு. இப்ப அப்படியே ஆடணும்னா மும்பை மாதிரி ஆர்சிபி மாதிரி 6-6 ஜெயிச்சு நம்ம டேபிள்குள்ள போய் கப் அடிச்சிடலாம். நம்ம டீமாவது டேபிள்குள்ள போய் பிளேயர்ஸ்குள்ள போய் கப் அடிக்கிறீங்க. ஏய் இந்த டீம்ல நம்ம 2 பேரும் மட்டும் தான் அடிக்கிறோம். நம்ம அடிக்கலன்னு வை, வேற எவனும் அடிக்க மாட்டான். 110 120 அவுட் ஆயிரும். என்ன சொல்றீங்க? வேணா பாரு, நீ வேணா அவுட் ஆகு. நானா? ஆமா. என்ன அவுட் ஆக சொல்லிட்டு நீங்க மட்டும் நல்லா அடிச்சு இந்தியன் டீம்ல இடம் வாங்கலாம்னு பாக்குறீங்களா? உசாராயிட்டான பையன். அதெல்லாம் இல்லடா, நான் ஏன்டா என்னையே எடுப்பாங்களான்னு தெரியலடா. நீ அவுட் ஆகும். நான் சொல்றேன், அவுட் ஆகணும்னா நீங்க தான் எனக்கு அசைன்மெண்ட் எல்லாம் எழுதி கொடுக்கணும். ஏன்டா அசைன்மெண்ட், ஹோம் ஒர்க், அந்த 20 ரூபா ப்ராஜெக்ட் எல்லாமே பண்ணி தரேன் நான். அப்படியா? அவுட் ஆயிட்டேன் அங்கிள். இப்ப நான் அவுட் ஆகிறேன் பாரு. நானும் அவுட்டா? இப்ப பாரு ரன் எவ்வளவு வருதுன்னு பாரு. ஆமா அங்கிள், நிதிஷ் ராணா பராகெல்லாம் அவுட் ஆயிட்டாங்க. அப்படியே ஹெட்மேர் அவுட் ஆயிருப்பான் பாரு. ஆமா. அடுத்து ஆர்ச்சர் அவுட் ஆயிருப்பான். ஆமா. அடுத்து டீச்சர் அவுட் ஆயிருப்பான். இப்போ டூபே அவுட் ஆயிருப்பான். ஆமா அங்கிள், என்ன எல்லாரும் ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதுதான்டா நிலவரம். நீவே இப்படிதான்டா. இப்ப நம்ம தோத்து எலிமினேட் ஆகிற சிச்சுவேஷனுக்கு வந்துட்டோம். இப்ப நம்ம என்ன பண்றது? சிஎஸ்கே வந்து கீழ இருக்குதுல்ல, அதுக்கு போய் நம்ம ஆறுதல் சொல்லலாம். அங்கிள், அவங்க கிட்ட 5 கப் இருக்கு. அவங்க தான் நமக்கு ஆறுதல் சொல்லணும். இவரை விட சின்ன பையன், என்ன சப்போர்ட் பண்ணுங்க. மொத்தத்துல கோல்மாலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கடா. அந்த பெல் ஐக்கான் இருக்குல்ல.